வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். சில நாட்களாக தொடர்ச்சியாக சவுதி அரேபியா செய்திகள் மற்றும் பிற செய்திகள் தர போதியளவு நேரங்கள் இல்லாமை காரணமாக செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை அறியத் தருகின்றோம். முதலில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ஜித்தா மாநகரில் ஒரே நாளில் 12 யூனிட் ரத்தம் ஏற்பாடு செய்த நிலையில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ஒரு மகத்தான பணியை செய்திருக்கின்றனர். ராஜகிரியைச் சேர்ந்த சகோதரர் ஒருவருக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்பட்டது. வாட்ஸ்அப் குழுமங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டு 2 மணிக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சகோதரர்கள் தன் குருதிகளை கொடியாக தந்து உதவியிருக்கின்றார்கள். முதல் நபராக ஃபிளட்டில் ரத்தம் கொடுத்த இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் வெளித்துணை செயலாளர் செய்யது இஸ்மாயில் மற்றும் கொடையாளர் பல வகைகளில் உதவியவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக துரித கதையில் செயல்பட்டு இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ஜித்தா மண்டல துணை செயலாளர் பொறியியலாளர் அப்துல் ஹலீம் அவர்கள் சிறப்பாக செய்து முடித்திருந்தார். மறுமை வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்து ஒரே குடையன்கள் மார்க்கப்பணி சமுதாய பணி ஒன்றிணைந்து ஓயாமல் செய்து வரும் எமது சொந்தங்கள் அனைவரையும் கரங்களை வலுப்படுத்தி அன்போடு அழைக்கின்றோம். இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் தமுமுகவின் அகிலக பிரிவு ஜித்தா மீட்கமிடலாம் சவுதி அரேபியா. இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாமை மிக சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தினர். கிங் சவுத் இரத்த வங்கி இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த முகாம் கடந்த வெள்ளிக்கிழமை சுமேசி மருத்துவமனை ரியாத் பகுதியில் காலை 9 மணி தொடக்கம் மாலை 3 மணி வரை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இரத்த கொடையாளர்களுக்கு காலை உணவு மற்றும் மதிய உணவுகள் மற்றும் வாகன வசதிகளும் செய்து கொடுத்திருந்தார்கள். இந்த சிறப்பான பணியை செய்து முடித்திருக்கின்றார்கள் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தினர். தொடர்பிலக்கம் 05 49 87 43 62. இன்னமொரு தொடர்பிலக்கம் 05 54 98 63 04. ஒருவருடைய கேள்வி ஒன்று. என்னுடைய பெயர் மாரிமுத்து. கோபர் பகுதியில் வசிக்கின்றேன். ஃப்ரீ விசாவில் சவுதி அரேபியா வந்தேன். இகாமா வெளிதியில் இருக்கின்றது. நான் துபாயில் வியாஹவுஸ் சூப்பர்வைசராக வேலை பார்த்திருக்கின்றேன். இப்போது சவுதி அரேபியாவில் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றேன். வியாஹவுஸ் துறையில் இருக்கும் அன்பர்கள் யாரேனும் இதை பார்த்து கொண்டிருந்தால் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். யாரேனும் ஒருவர் உதவி செய்தால் உயிர் இருக்கும் வரை மறக்க மாட்டேன் என்றும் சொல்லியிருக்கின்றார். தொடர்பிலக்கம் 05 78 61 56 41. இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று. நான் ஒரு மாதம் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவில் இந்தியா சென்று வர இருக்கின்றேன். என்னுடைய சந்தேகம், சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு மற்றும் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு தனித்தனியாக ஒன்-வே ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்யலாமா? இதற்கு அனுமதிகள் இருக்கின்றதா? தெரியப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றார். கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எப்படியும் புக் செய்யலாம். ஒன்-வே டிக்கெட் ஊர் சென்று தங்களின் வசதிகள் பார்த்து ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து வரலாம். கண்டிப்பாக செய்யலாம். எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் செலவு கூடுமே தவிர எந்த பிரச்சனையும் வராது. மற்றவர்களை டிராவல்ஸிடம் கேட்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக ஃப்ளைட் டிக்கெட்டின் விலைகள் திகதி என்பது உங்கள் வசதியை பொறுத்து எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம். பிரச்சனைகள் இல்லை. தாராளமாக எடுத்து தாயகம் சென்று மீண்டும் வரலாம். ஆகவே நீங்கள் முதலில் உங்கள் விடுமுறை காலம் எத்தனை நாட்கள் உள்ளது என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். 2 நாட்கள் முன் சவுதி அரேபியா வந்து சேருவது ரிட்டர்ன் டிக்கெட் எடுங்கள். ஊர் சென்ற பிறகு சென்று முழுவதுமாக சவுதியில் டிக்கெட் எடுப்பது சிறந்தது. சிறிது பணம் மிச்சம் செய்யலாம். இந்தியாவில் 40,000 ரூபாய் கூட ஆகலாம். ஆகவே எல்லா வகையிலும் ஆலோசனை செய்து அதற்கு ஏற்ற வகையில் புக்கிங் செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஸ்கை ஸ்கேனர் டவுன்லோட் செய்து டிக்கெட் புக்கு செய்யலாம். புக்கிங் செய்தால் இன்னும் குறைவாக இருக்கும். நீங்கள் வேறும் பல வெப்சைட்டுகளிலும் தேடி பாருங்கள். இல்லை என்றால் டிராவல்ஸிடமும் சென்று ஒரு முறை மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ரியாத் மெட்ரோ பயன்பாட்டுக்கு வருகின்றது. நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருக்கும் ரியாத் மெட்ரோ ரயில் போக்குவரத்து இந்த ஆண்டு இறுதியில் துவங்கும் என்றும் சவுதி அரேபியாவின் தளபாடங்கள் போக்குவரத்து அமைச்சர் அறிவிக்கின்றார். மெட்ரோ குறித்த ரியாத் நகரத்தின் ராயல் கமிஷன் முந்தைய அறிக்கைகளை 2024 மெட்ரோ போக்குவரத்து துவங்கும் என்றும் அறிவித்திருந்தார்.
ராயல் கமிஷனின் அறிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக போக்குவரத்து அமைச்சரின் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சென்னை ஜித்தா நேரடி சேவைகள். சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் சென்னை ஜித்தா டு சென்னை நேரடி விமான சேவைகள் அக்டோபர் தொடக்கம் துவங்குகின்றது. வாரத்தில் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் சேவை இருக்கிறது. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் ஜித்தாலிருந்து சென்னை நேரடி விமான சேவைகள் அக்டோபர் முதல் தொடங்குவதாக விசேட அறிவிப்பொன்றை வழங்கியிருக்கின்றனர். பெரும்பாலும் இந்த சேவைகள் வைரஸ் கால பகுதி என்று நான் நினைக்கின்றேன். இந்த சேவைகள் நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ரியாத்திலிருந்து சென்னைக்கும், சென்னையிலிருந்து ரியாத்துக்கும். வைரஸ் சமயத்தில் நிறுத்திய சேவைகள் மீண்டும் தொடங்கியதில் ஒரு மகிழ்ச்சிதான். ஜித்தா மாநகரில் வசித்து கொண்டிருக்கும் எமது தமிழ் பேசும் உறவுகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திதான். லக்கேஜ் அளவை குறைத்தது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களில் வழங்கப்பட்டு வந்த இலவச பேக்கேஜ் 10 கிலோ குறைக்கப்படுகின்றது. முன்னதாக ஒரு டிக்கெட்டுக்கு 30 கிலோ வரை லக்கேஜ் எடுத்து செல்லலாம் என்று இருந்தது. 19ஆம் தேதி 20 கிலோவாக குறைக்கப்பட்டிருப்பதுடன் 19ஆம் தேதிக்கு பின்னர் புக்கிங் செய்யும் அனைவருக்கும் புதிய அடிப்படையில் 20 கிலோ லக்கேஜ் மட்டும் அனுமதிக்கப்படுகின்றது. 19ஆம் தேதிக்கு முன்னர் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளில் பயணம் செய்பவர்கள் முன்னதாகவே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு 30 கிலோ லக்கேஜ் கொண்டு செல்வதை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு விமான நிறுவனங்களும் அவர்களுக்குரிய வரையறைகள் இருக்கின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் என்றால் 40 கிலோ லக்கேஜ் கொண்டு செல்லலாம், 7 கிலோ கேன் லக்கேஜ் கொண்டு செல்லலாம். எமிரேட்டை எடுத்துக்கொண்டால் கல்ஃப் ஏரும் அதே நடைமுறை தான் காணப்படுகின்றது. 40 கிலோ லக்கேஜ் போடலாம், 7 கிலோ கேன் லக்கேஜ். எமிரேட் ஏர்லைன்ஸை எடுத்துக்கொண்டால் 46 கிலோ போடலாம், 7 கிலோ கேன் லக்கேஜ் போடலாம். ஆக மொத்தம் 53 கிலோ கொண்டு செல்லலாம். ஓமான் ஏர்லைன்ஸை எடுத்துக்கொண்டால் 37 கிலோ கொண்டு செல்லலாம் லக்கேஜாக, கேன் லக்கேஜ் 7 கிலோ கொண்டு செல்லலாம். ஆகவே ஒவ்வொரு விமான நிறுவனங்களும் இந்த லக்கேஜின் பெறுமதிகள் மாறுபடுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வளைகுடா நாடுகளில் இவ்வளவு ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு செல்லும்போது 10 கிலோ பொருட்களை கூடுதலாக கொண்டு போவது தான் நம் விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் டிக்கெட்டின் பெறுமதிகள் கொஞ்சம் கூட வந்தாலும் பரவாயில்லை, லக்கேஜ் கூடிய விமானங்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வெளிநாட்டு வேலைக்கு போனவர்கள் வெறுங்கையோடா திரும்பி வருவார்கள். எவ்வளவு பொருட்களை ஆசையாக வாங்கி சேமித்திருப்பார்கள், அவ்வளவற்றையும் திரும்பி கொண்டு வர வேண்டும் அல்லவா? இதே நேரத்தில் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்து செல்கின்றோம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஏர் இந்தியா இண்டிகோ, சலாம் ஏர்வேஸ் விமானங்களில் பயணம் செய்தவர்கள் இருந்தால் அந்த விமான சேவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். ஏனென்றால் ஏர் இந்திய விமானத்தை பயணம் செய்தவர்களுடைய கருத்துக்கள் அவ்வளவு நல்லதாக இல்லை என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி.